வணக்கம். இனி வரும் நாட்கள்ல திமுக தனித்து செயல்படுமா இல்ல கூட்டணி கட்சிகளோட செயல்படுமா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தை வலம் வந்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த தேர்தலில் காங்கிரஸ் செய்த துரோகம், சில கூட்டணி கட்சிகள் செய்த காரியம் திமுகவை ரொம்பவே என்ன பண்ணிருக்கு, நோகடிச்சிருக்குது அப்படின்றத இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மன ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, திமுகவுக்கும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு வலியை கொடுத்துருக்குது அப்படின்றது அவர் பேசுறதுல நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா சமீபத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சியில முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது தன்னுடைய வருத்தத்தை அவர் என்ன பண்றாரு தெரியப்படுத்துறாரு. அதாவது கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது எந்த ஒரு கூட்டணி கட்சியும் நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொன்ன அவர்கிட்ட சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் கலைஞர் ஐயா இருக்கிறவர் வரைக்கும் எல்லா கூட்டணி கட்சியும் வந்து என்ன பண்ணிருக்காரு, அரவணைச்சிருக்கிறாரு. கூட்டணியை அப்படி என்ன பண்ணியிருக்காரு, கட்டி காப்பாத்தி இருக்கிறாரு. எந்த ஒரு கட்சியும் நீங்க வெளியே போங்க அப்படின்னு அவரு துரத்துனதே கிடையாது. அதே பாணியில தான் நானும் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து அப்படி ஒரு கூட்டணியை வந்து என்ன பண்ணி காப்பாத்திட்டு இருந்தேன். ஆனா ஒரு சிலர் வந்து நான் வெளியே போறேன் அப்படின்னு கேட்கும்போது என்னால ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்கள தடுக்க முடியாது, அவங்க இஷ்டம் அப்படின்றது தான் நான் இப்படி பண்ணேன். ஆனா இனி வரும் நாட்கள்ல திமுக தனித்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் ரொம்ப விருப்பப்படுறாங்க. அதையும் பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தை என்ன பண்றாரு தெரியப்படுத்துறாரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதுல ஒரு விஷயத்த நம்ம நல்லா உன்னிப்பா நம்ம கவனிச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணி அப்படின்னு ரொம்ப கொள்கை 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 கொள்கைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கொள்கையை மட்டும் பேசின கட்சிகள்லாம் எங்க இருக்குது அப்படின்றத நம்ம இங்க கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடதுசாரிகளா இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், ஐயுமலா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கொள்கை கொள்கை கொள்கைன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சுயம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்கிறாங்க அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. விஜய் அவர்கள் கிட்ட அப்படி என்ன கொள்கை இருக்குது, அவர்கிட்ட என்ன கோட்பாடு இருக்குது அப்படின்றது முழுமையாவே இன்னும் இவங்க தெரிஞ்சுக்காமயே என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. இப்போ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம வந்து ஒரு சின்னதா பார்ப்போம். இது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்துட்டு போயிடுறோம். ஆனா இதுல இவ்வளோ பெரிய அர்த்தங்கள் இருக்குதா அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இருக்கிற தாவேகா அரசு ஒன்றிய அரசை வந்து இந்திய அரசு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புதிய விஷயத்த என்ன பண்ணியிருக்காரு, கையில் எடுத்திருக்காரு. பலர் மத்திய அரசு அப்படின்னு சொல்றாங்க, சிலர் ஒன்றிய அரசுன்றாங்க. இப்போ இவர் இந்திய அரசு அப்படின்னு சொல்றாரு. ஒன்றிய அரசு அப்படின்னும் போது ஒன்றியங்களை ஒருங்கிணைக்கிற ஒரு அரசா இவங்க இருக்கிறதுனால இவங்கள ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லணும். இது வந்து மேல எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லணும். அப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிற இவங்களும் அந்த ஒன்றிய அரசு தான் சொல்லணும் அப்படின்னு ஆதரிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவர்கள் இந்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றும் பொழுது இவங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கும், இவங்களுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து இன்னும் பதில் சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் சொன்னார்ல, இது குறித்து எல்லா கட்சிகளும் விமர்சனங்கள் வச்சாங்க. கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் விமர்சனம் வச்சாங்க. ஆனா அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் விட நம்ம மன்னிச்சிடலாங்க. ஈழத்தமிழர்களுக்காக நான் போராட்டம் பண்ணேன், நான் உண்ணாவிரதம் இருந்தேன், அப்படி இப்படின்னு அளந்து விடுறாரு. இத விடுதலை சிறுத்தைகள் கண்டிச்சிருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விகள் நமக்கு மத்தியில் இருக்கு. ஏன் விடுதலை சிறுத்தைகளை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈழ விடுதலை போருக்கு நடந்துட்டு இருக்கும்போது ராஜபக்சேக்கு எதிராக இப்போ சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கிறார்ல வன்னியரசு, அப்போ விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் என்ன பண்ணியிருக்காரு, கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. அப்போ அவர் வந்து நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, அமுச்சு விட்டுருக்காரு. நான் கையெழுத்துலாம் போட மாட்டேன்னு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட எஸ்.ஏ. சந்திரசேகர் கிட்ட போய்க்கும் போது அதெல்லாம் கையெழுத்து போட மாட்டாங்க, கையெழுத்து போட மாட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. இப்போ அதே வன்னியர்ஸ் தான் இப்போ சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கிறார். ஆனா இப்போ இவங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஈழ விடுதலை போறதுக்காக அவர் போராடினார் சட்டமன்றத்தில் சொல்றாரு. அப்ப எழுந்து உடனே சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவருக்கு உண்மையிலே கொள்கை அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, ஈழ மக்கள் மேல அவருக்கு உண்மையிலே பற்றுதல் இருந்ததா, அப்ப அதை எழுந்து சொல்லியிருக்கலாம், மறுத்திருக்கலாம். இல்ல சட்டமன்றத்துல பதிவு பண்றாரு, அப்ப எழுந்து சொல்லியிருக்கணும்ல வன்னியரசு அவர்கள். இல்ல முதலமைச்சர் பேசுறது தவறு, நான் அப்போ கையெழுத்து கேட்டேன், அவர் வந்து கையெழுத்து போட மறுத்துட்டாரு, நாட் இன்ட்ரெஸ்ட் சொன்னாரு சொல்லல. சரி ஓகே, சட்டமன்றத்துல நீங்க சொல்லல, ஏன்னா முதலமைச்சர் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது, நீங்க ஆளுங்கட்சியில் இருக்கீங்க, ஓகே ஓகே, நீங்க வெளியில வந்து சொல்லியிருக்கலாம்ல. திருமாவளவன் அவர்கள் மறுத்தாரா, இல்ல வன்னியரசு அது மறுத்தாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே
கூட்டணி கட்சிகள் நீங்க போயிட்டு ஒரு கொள்கை ரீதியா எந்த கொள்கையோட நீங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுதான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி வரும் நாட்கள்ல ஏன்னா கூட்டணிகள் பயங்கரமா எங்களுக்கு செஞ்சிருச்சு. இப்போ நாங்க கவர்னர் ஆட்சி வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இடதுசாரிகள், திருமாவளவன் அவர்கள், ஐயுஎல் போன்றவர்கள் கட்சிகளை போனாங்க. ஆனா இன்னைக்கு போனவங்க அந்த நிலைப்பாடுல அவங்க இருந்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு பேசும் பொருளா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்கு பார்த்து பார்த்து எல்லாமே நம்ம பண்ணி இடம் கொடுத்து எல்லாமே இவங்க பண்ணிட்டு என்ன பண்றாங்க, இது மாதிரி செஞ்சுட்டு இது மாதிரி போறாங்க, துரோகம் செஞ்சுட்டு போறாங்க அப்படின்றதா திமுகவுடைய நிலைப்பாடா இருக்கு. இந்த லிஸ்ட்ல இன்னைக்கு மதிமுக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் யோசிச்சுதான் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வச்சு யோசிச்சுதான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணியெல்லாம் வேண்டாம், தனித்தே நிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு தொண்டர்கள் வந்துட்டாங்க. நான் பரிசீலனிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம இங்க வந்துட்டோம்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சுதீஷ் அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லத்துல சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இல்ல, இதுல சில பல உறுதித்தன்மைகளை கொடுக்கப்பட்டதாக சில பல தகவல் சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக இனி வரும் நாட்கள்ல திமுக கூட தான் இணைஞ்சு செயல்பட போறாங்க. ஒருபோதும் நாங்க கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டோம். நல்லதோ கெட்டதோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம திமுக கூட்டணியிலே இருக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை அவங்க கொடுத்துட்டு வந்திருக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா தேமுதிகவுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில பிரதான கட்சிகளா இருந்த காங்கிரஸ் இல்ல, விசிக இல்ல, இடதுசாரிகள் இல்ல, மதிமுக இல்ல, இப்படின்னு பல கட்சிகள் போயிருச்சு. இப்போ பேரளவுக்கு சொல்லிக்க வேண்டிய ஒரு கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தேமுதிக, மக்கள் நீதி மையம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், விரல விட்டு சொல்ற விஷயத்துல ஒரு விஷயம், கொங்கு தேசிய மக்கள் கட்சி அப்படின்ற பல கட்சிகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். பேர் சொல்ற அளவுக்கு தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில உறுதிப்பட நம்ம இருப்போம். சட்டமன்றத்துக்குள்ளேயும் சரி, சட்டமன்றத்துக்கு வெளியும் சரி, ஆளும் தரப்பினரை ஒரே குரல்ல ஒரே வழியில நின்று எதிர்த்து நம்ம என்ன பண்ணா போராடலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு தேமுதிக வந்ததாக ஒரு தகவல் இருக்கு. சோ இதை உறுதி செய்யற அளவுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு இந்த தகவலை உறுதிப்பட தெரிவிக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு. வெளியில இது மரியாதை நிமித்த சந்திப்பு அப்படின்னு நினைச்சாலும், ஏன் இந்த மரியாதை நிமித்த சந்திப்பு இப்ப நடக்குது, ஏன் முன்னாடி நடக்கல? திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருவாரூர்ல இனி கூட்டணி இல்லாம தனித்துதான் செயல்பட போறோம், இதை பரிசீலிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே, சென்னைக்கு வந்த உடனே என்ன பண்றீங்க, நீங்க சந்திக்கிறீங்க. சந்திச்சு தேமுதிக இனி திமுக கூட்டணியில் தான் உறுதிப்பட இருக்கும் அப்படின்னு அவங்க நிலைப்பாடு தெள்ள தெளிவா தெரியுது. சோ இப்படியா இருக்கும் பொழுது இனி வரும் நாட்கள்ல கூட்டணிகள் அப்படின்னு வந்தாலும் சில பல கட்டுப்பாடுகள் இருக்கும் அப்படின்னு திமுக தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. ஏன்னா கூட்டணிகள் இருந்தாலும் நாளை பின்ன இது மாதிரி ஒரு செயல்களை, இது ஒரு பெரிய பாடம், திமுகவுக்கு இது ஒரு பெரிய பாடம். சோ இது இனி வரும் நாட்கள்ல கூட்டணிகள் இருந்தாலும் சில பல நண்பக தன்மையை கொடுத்தா மட்டும்தான் கூட்டணியில நிலைப்பாடா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு திமுக வந்ததாகவும், தேமுதிக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம போயிடலாம். ஏன்னா திமுக கூட்டணிக்குள்ள இது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா விஜய் தலைமையிலான இந்த அரசு, இந்த கூட்டணி அப்படின்றது என்னைக்குனா ஒரு நாள் சிதைக்கப்படும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்த அரசினுடைய நிலைப்பாடு, தாவேக்காவுடைய நிலைப்பாடு இங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால இந்த கூட்டணி இறுதியா இருக்குமா, நிலையா இருக்குமா அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதிமுக அப்படின்றது காணாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய நடவடிக்கைகள் அப்படி பக்கம் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இனி வரும் நாட்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சியாகவும் இருக்கிறதுக்கும் ஆளும் கட்சியாகவும் மாறும். அப்படின்ற பட்சத்துல இந்த நேரத்துல இதை நம்ம பயன்படுத்தி கொண்டு ஏன் நம்ம திமுக கூடயே பயணிச்சு அடுத்த கட்ட லெவலுக்கு வந்துடக்கூடாது, கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய கட்சியா நம்ம ஏன் வளரக்கூடாது அப்படின்னு தான் தேமுதிக இங்க நினைக்கிறதுனால இப்போ அவங்க தேமுதிகவை ஸ்ட்ராங் பண்றாங்க. தேமுதிக கூட்டணியை ஸ்ட்ராங் பண்றாங்க. இந்த அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா எப்படி உங்களுக்கு கொள்கை ரீதியா விசிகா இருந்ததோ, இடதுசாரிகள் இருந்தாங்களோ, காங்கிரஸ் இருந்தாங்களோ, அதே போல நாங்க இங்க இருக்கிறோம். சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சரி, சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்தாலும் சரி, ஆளும் தரப்பினரை எதிர்க்கிற ஒரு நிலைப்பாடுல நம்ம உறுதியா இருப்போம், கைகோர்த்து நம்ம நிப்போம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நாங்க உங்களுக்கு உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு தகவலை சொன்னப்பட்டதாக ஒரு தகவல் வெளியே வந்துட்டு இருக்கு. ஏன்னா திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகள் இந்த அளவுக்கு துரோகத்தின் மேல துரோகம் செஞ்சு அவங்க வெளியே போனதுனால இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் வருது. இன்னும் சொல்ல போனா
முத்தரசன் போன்ற மூத்த தலைவர்கள், கம்யூனிஸ்டுடைய மூத்த தலைவர்கள் கூட இந்த தாவேக்கா கூட்டணிக்குள்ள போனது பெருசா அவங்களுக்கு ஈடுபாடு இல்ல. பாலபாரதியா இருக்கட்டும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா முத்தரசன் சாரா இருக்கட்டும், யாருக்குமே அந்த ஒரு ஈடுபாடு இல்ல. தாவேக்காவுக்கு ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்டுல ஈடுபாடு இல்ல. ஏன்னா அவங்களுடைய சொல்ற கருத்துக்கள் எல்லாமே தாவேக்கா அரசுக்கு எதிராக தான் இருக்குது அப்படின்றதுலயும் எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. சோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த விஷயத்துல தேமுதிக ரொம்ப தெள்ள தெளிவா காய்களை நகர்த்துறாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதுதான் இப்போ சான்ஸ். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து வரும் நாட்கள்ல தேமுதிக காணாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய அதிமுக கட்சியை சதிச்சுட்டாங்க. தேமுதிக எந்த ரேஞ்சுக்கு. அதனால இனி வரும் நாட்கள்ல திமுக கூட நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், இருப்போம், என்றென்றுமே இருப்போம். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை முழுசா அவங்க தெரிவித்ததாக இங்க பேசப்படுது. ஸோ இனி வரும் நாட்கள்ல திமுக அப்படின்றது தனித்து செயல்படுமா இல்ல கூட்டணி கட்சிகளோடு இணைந்து செயல்படுமா அப்படின்றத திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பரிசீலனை செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள் எடுக்க படப்போகுது, அது மாத்திரமல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சந்தித்தும் இந்த கூட்டணி அப்படின்ற நிலைப்பாடுல இருக்க போறாரா இல்ல தனித்து நிலைப்பாடு அப்படின்ற இருக்க போறாரா அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.